ஏன் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும்? ஒரு முறை வாசித்து முடித்தால் போதாதா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கணும். ஏன் டெய்லி நம்ம வேதத்தை வாசிக்கணும்னா, ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவில அனுதினமும் நம்ம வளரணும். ஆண்டவருடைய கிருபை எப்படிப்பட்டது, ஆண்டவருடைய அன்பின் ஆழங்கள், அவர் நமக்காக என்னென்ன பாடுகள் பட்டார், நமக்காக என்னென்ன ஆசீர்வாதங்களை சுதந்திரமாய் வைத்திருக்கிறார், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புகிறார், அவருடைய மாதிரி, அவருடைய இரக்க குணங்கள், அன்பின் குணங்கள், இது எல்லாத்தையும் அறிந்து கொள்ள வேதத்தை வாசிச்சாதான் நம்மளால அறிந்து கொள்ள முடியும். அப்படி நம்ம வேதத்தை வாசித்து ஆண்டவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்றதுனால நம்ம வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும் அப்படின்னு இன்னைக்கு வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள போகிறோம். 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் 2, 3, 4வது வசனம் இதை குறித்து சொல்கிறது. 2வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், தேவனை அறிகிற அறிவு நம்ம வாழ்க்கையில கிருபையும் சமாதானத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவில வளரும் போது நம்மளுடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு தேவையான ஆண்டவருடைய வல்லமை அதை செய்து முடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆண்டவரை அறியும் போது ஆண்டவருடைய வல்லமை நமக்கு ஜீவனுக்கும் நம்மளோட தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அது செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற ஜீவனுக்கு மாத்திரம் இல்ல, நித்திய ஜீவனுக்கும் சேர்த்து. 4வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், இந்த உலகத்தின் கேட்டு, இந்த உலகத்தின் பாவத்தெல்லாம் விட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா இந்த வேதத்தை நம்ம வாசிச்சு ஆண்டவரை அறியும் போதுதான் அப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லுது. இனி நீங்க ஒரு நாள் நான் டெய்லி பைபிள் படிச்சு என்ன ஆக போகுது அப்படின்ற சலிப்போடு படிக்க வேண்டாம். நீங்க படிக்கிற சொற்ப வசனங்கள் உங்களுக்குள் இருதயத்துக்குள் ஆழத்துல போய் அது கிரியை செய்யும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக உங்களை நடத்தும். எல்லா வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பொருளாதார ஆசீர்வாதம் அப்படி எதிர்பார்க்க கூடாது. சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென்.